பார்வதி பதையே. கொஞ்சம் இப்பதான் என் ஒரு காது கேட்டு ரெண்டு காது கேட்க மாட்டேன். நம்ம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ஆதாரமுன கோவிந்தா. அப்போது கர்ணன் கேட்டுதான், அடே அர்ஜுனா, நீ என்ன பெரிய வீரனா? ஏதோ என்னுடைய நேரம், எனக்கு வந்த நேரத்தை சாபம் தேர் சகரம் மண்ணில் பதிஞ்சு போச்சு. அதை தூக்க நேரம் நீ என் மேல அவங்களுடைய ஞாபகம் சரியா? இது முறையா? நிராயுதமான மீது ஆயுதம் விடலாமா? இது தர்மமா அடுக்குமான்னு கேட்டான். யாரு? அது கிருஷ்ணர் பதில் சொல்றார். அர்ஜுனன் பதில் சொல்ல கிருஷ்ணர் சொல்றார். கர்ணா நியாயத்தையும் தர்மத்தையும் பத்தி திருடம் கூட தான் பேசுறான். அதன்படி யாரும் நடக்கிறது இல்லை. திருடர்களாம் சேர்ந்து ஒரு இடத்துல கொள்ளையடிச்சுட்டு வந்து பங்கு போடுறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நியாயமா எனக்கு சேர வேண்டிய பொருளை கொடுத்துடுறாங்க. நியாயமா நீ எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துடுறான். திருடன் கூட நியாயத்தை பேசுறான். ஆனா திருடன் நியாயமா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. அதுபோல இப்படிப்பட்ட வகையிலே அங்கே பார்க்கின்ற போது, அதனால நீ நியாயத்தை பேசுவது வியப்பா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ மறந்துவிட்ட தர்மங்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மாத திரௌபதியை துகில் குறித்த போது தர்மம் நினைவு இல்லையா? அந்த சூது தெரியாத தருமறையான சூது நாடினேன். வனவாசு 13 கழித்து வந்த போது நாடு தரவில்லையே. உண்ணும் உணவிலே விசத்தை கொடுத்த போது தரும நினைவு இல்லையா? குடியிருக்கும் வீட்டில் கொள்ளி வைத்த போது தரும நினைவு இல்லையா? வானம் அபிமன்மை கொன்ற போது தரும நினைவு இல்லையா? பலவித கொடுமைக்கு உடன்பட்ட பொழுதே தரும நினைவு இல்லையா? இப்போது தர்மம் தெரிகிறதா உனக்கு? இப்போது தர்மம் தெரிகிறதா? எவ்வளவு தூரம் துரியோதனை சேர்ந்து அவருடைய அக்கிரமங்கள் நான் துணை போயிருக்கேன். என்னைக்காவது அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறியா? இது நியாயம் அநியாயம் என்று உனக்கு புரிந்து அதை செய்திருக்கிறாயா? இப்போது தர்மத்தை பற்றி பேசுகிறாயே, எந்த வகையில நியாயம்? நீ சொல்லுகிறது நியாயம்? அந்த பாவிக்காக நீ செய்யக்கூடியதை தர்மத்துடன் கூடிய செயல் அல்ல. தீயாருக்கு உதவுவதும் தீதுதான் என்பதை நினைவிலே வைத்துக் கொள். அவன் தேடிக்கொண்ட பாவமானது அவனோடைத்தான் செய்யணும். இது யாருக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் நீ தர்மத்தை நிந்தித்து பேசுவதனாலே தர்மம் இல்லை என்று ஆகிவிடாது கர்ணா. தர்மத்துக்கு ஒரு நாளும் குறைவு வராது. பொய் என்றாலும் பொய்யாகி விடாது என்று கிருஷ்ணர் சொன்னார். பொதுவா சொன்னான், மெய்யுடை ஒருவன் பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய் போடுமே மெய் போடுவேன். ஒருத்தன் சாமர்த்தியமா பொய்யை சொல்வதனாலே உண்மையாக்கி விடுகிறான். அதிவீரராம் இருப்பான். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய் போடுமே மெய் போடுவேன். சொல்லக்கூடிய சாமர்த்தியத்தினால பொய்யை மெய்யாக்கி விடுகிறான். அவன் சாமர்த்தியம். அதே மாதிரி மெய்யுடைய ஒரு சொல்லமாற்றவனால் பொய் போடுவேன் பொய் போடுவேன். ஒருத்தன் நல்லா உண்மையை சொல்றான், அது சொல்ல தெரியாதனால பொய்யாயிருக்கும். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். அது போல நீ உண்மையை பொய் என்று சொன்னால் பொய்யாகிவிடுமோ? தர்மம் இல்லை என்று சொன்னால் தர்மம் இல்லை என்று ஆகிவிடுமா? அப்படின்னு அவர் கேள்வி கேட்டவுடனே அப்பதான் தர்மத்தை நிந்தித்தது தவறுன்னு கர்ணன் நினைக்கிறான். ஆகையினால இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது சரியான ஒரு பதில் சொன்னார். சில பேர் சொன்னா ஏத்துக்கணும். இப்ப நீங்க மகாகவி பாரதியார் இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்டு பாடல்கள் பாடி பாரதியாரை யாரும் மறந்துக்க முடியாது. பாரதியாருடைய நண்பர்களும் உணவு அருந்தி கொடுத்தார்கள். பாரதியாருடைய மனைவி செல்லமா உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தா. அப்போது பாரதியார் வாய் தவறி ஏதோ பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசிட்டார். அதை கேட்டோன்னா அவங்க மனைவி செல்லமா சொன்னாங்க, பெண்களை உயர்வா பேசக்கூடிய நீங்க இப்படி பேசலாமான்னு கேட்டாங்க. சாப்பிடுவதை பாதியிலே நிறுத்திவிட்டு உடனே எழுந்தாரு பாரதியாரு. உடனே சாய்த்தாங்கம்மா மனைவியுடைய காலில் விழுந்துட்டார். செல்லம்மா என்னை மன்னித்து விட்டு தவறி சொல்லி வாய் தவறி சொல்லிட்டேன். அப்படி செய்வாருன்னு சொல்லி மற்றவங்களும் நினைக்கிறேன், அவங்க மனைவி நினைக்கிற என்னங்க இது இப்படி செய்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னு. அவர் பெண்களை பராசக்தியாக நினைத்தவர். அதனால தான் சொன்ன சொல்லை வருத்தி அப்படி படிப்புகிறது.
எப்போது அர்ஜுனன் விடுகிற மாணவர்களை கண்ணன் கடத்துல இப்ப செல்லவே இல்லை. ஏன்னா அவன் தர்மத்தை நிந்தித்து பேசியதுனால. கர்ணனுக்கு வந்த சோதனைகள் என்ன தெரியுமா? பரசுராமர் கொடுத்த சாபம், எந்திரன் கவசங்களை அவங்ககிட்ட வாங்கினது, குந்தி தேவி கிட்ட மரம் கொடுத்தது, பீஷ்மர் அர்த்தரதனாக செஞ்சது, அந்த நாட்டில் பிராமணனுடைய சாபத்தினால இந்த தேர் சக்கரம் புதையும்படி சாபம் கட்டுறது. இவ்வளவு சாபங்களும் தடைகள் இருக்கிறதுனால கர்ணன் அவன் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் அப்படிப்பட்ட வகையிலே அவனுக்கு இந்த மாதிரியான ஒருத்தன் பேர் சதானந்தான். நடுத்தர குடும்பம். சதானந்தம்னா சதா ஆனந்தமாகவே இருக்க மாட்டோம், சதா துன்பமாக கூட இருக்கலாம். அவருக்கு வந்து துன்பங்களை இப்போ வரிசையா பார்க்கணும். இது மாதிரி வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்திருக்கு. அதுக்காக இது அவருக்கு ஒரு நல்ல கறவை மாடு இருந்துச்சு. தினம் 6 லிட்டர் பால் கறக்கும். பிறகு பால் வத்தி பயிராகியது. பசு கன்று இடக்கூடிய நாடு வந்தது. அதை பராமரிக்க வேண்டிய நேரத்தில் பாலாய் போன மழை வேற கொட்டிருச்சு. கண்ணுக்குட்டியை கவனிக்க முடியல. வீட்டில் இருக்கிற ஒரு பக்கம் செவுது வந்து இடிச்சு போச்சு. மழையினால செவுத்த தண்ணி ஊறி 2 பக்கமும் இடிஞ்சு போச்சு. அடடா, எவ்வளவு காலமா இருந்தாலும் கெட்டியான செவுறு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வீட்டுக்காரனுக்கு வருத்தம். இதுக்கு இடையில அவனுடைய மனைவி செண்பகம் வள்ளிக்கு உடல்நலம் சரியில்லாம போயிடுச்சு. அதனால போர்வை எடுத்து போதி படுத்துக்கிட்டான். அது காய்ச்சல் தான் என்றாலும் இந்த நேரத்தில் வீட்டுக்காரிக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு அவனுக்கு கவலை. கணவனுக்கு மறுபடியும் வருத்தமா இருந்துச்சு. அவனை வைத்தியரிட அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிற போது இவங்கிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் நேரத்துக்கு வீட்டுக்கு போய் வரேன்னு போனவன் தவறி போய் கிணத்துல விழுந்து சேர்த்துட்டான். என்ன பண்ணுவான்? அட நாராயணன், இது என்ன சோதனைன்னு சொல்லிட்டு மழை பெய்த ஈரத்தை போறதுக்குள்ள போய் நம்ம நஞ்சு நிலத்தை விழுந்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கலப்பை தூக்கிட்டு போற சமயத்துல இவனுக்கு கடன் கொடுத்தவன் கடனை கேட்க வந்துருக்கான். ஏய்யா, உன் மக கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கொடுக்க மாட்டேங்கிற, இன்னைக்கு நீ கொடுக்கலைன்னா உன்னை விட மாட்டேங்கிறான். ஐயா, கோவிச்சுக்காதீங்க, இன்னும் 1 வாரம் பொறுத்து எப்படியாவது உங்க கடனை நான் கொடுத்துட்றேன்றான். அதுக்கப்புறமா அவனுக்கு சமாதானம் சொல்லிட்டு போகும்போது ஒருத்தன் வேகமா வந்தான். யாருன்னா அவன் சொந்த மச்சான். வரும்போது அவனை வரானே, சமயம் தெரியாத பையன் இந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து தொலைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கருவிட்டு, மச்சான் வாங்க, உங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கா, போய் பாருங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு அனுப்பிட்டு, அட கடவுளை, இன்னைக்கு இத்தனை சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எதிர ஒருத்தன் வர்றான். இன்னொருத்தன், சுவாமி வணக்கங்க, என்னப்பா உங்க தம்பி மாமனார் இறந்துட்டாருங்க, அது இளவு செய்தி சொல்றதுக்கு வந்தேன். என்னடா முக்கியமான இடமாச்சே, போகலாம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறமா நிலை இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது என்ன பண்றது. சரி, அவனை ஏதோ சொல்லி அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பான். இன்னொருத்தன் வரான் எதுக்காப்புல, ஐயா உங்க அக்கா மகளை பாம்பு தீர்ந்துருச்சுங்கன்றான். இவன் தலையில அடிச்சுட்டான். கடவுளே, என்ன சோதனை மேல சோதனை, போதும்படா சாமின்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அரண்மனை காணுங்க. ஐயா 6 மாதமா நிலவரி தரலைன்னு அதிகாரி வாங்கிட்டு வர சொன்னாருன்னா, இல்லைன்னா தண்டனை கிடைக்கும்னா. அவனையும் இந்த 1 வாரத்தில் கொடுத்துட்டு சமாதானம் பண்ணி சொல்லி அனுப்பிச்சுட்டான் வீட்டுக்காரன். கொஞ்சம் நிலத்துக்கு பக்கம் போற போது ஒரு குறுக்கன் வந்தாரு. குறுக்கை, ஐயா அன்னைக்கு உங்க வீட்டில் திதி பண்ணுனேன், அது காசு கொடுக்காம விட்டீங்க, இன்னைக்கு கொடுங்கன்றான். இவனுக்கு வந்த கோபமெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குறுக்கள் தலையில ஓங்கி கலப்பையே அடிச்சுட்டான். அவன் மயங்கி விழுக, கடைசியில காவலர்கள் நீதிபதியில கொண்டு போய் நிறுத்த, அவன் நடந்தது எல்லாம் சொல்ல, நீதிபதி பரிதாபப்பட்டு, ஒருத்தனுக்கு இத்தனை கஷ்டம் வரக்கூடாதுப்பா ஒரே நாள்ல, ஏதோ குழப்பத்தை செஞ்சுட்டாலும் மன்னிச்சு அவனை விடுதலை பண்ணாரான். இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி ஒரு கவிராயர் எழுதுறாரு. ஆவியனம் மழைப்பொழிய இல்லம்பீட அகத்தடியால் மெய்நோவ அடிமைசாக மாவீரம் போகுதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறித்து கொள்ள சாவோலை கொண்டொருவன் எதிரே வர தள்ளவுனா விருந்து வர சர்ப்பந்தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமையேற்ற குறுக்கணும் தச்சனைக்கு கொடு என்று நின்றாரே. ராமச்சந்திர கவிராயங்கிறவர் இப்படி கற்பனை பண்ணி எழுதுறாரு. ஒருத்தர் மனிதனுக்கு எத்தனை விதமான சோதனைகள் கஷ்டங்கள் வருது அப்படின்னு. அது போல இந்த கர்ணனுக்கு வந்த சோதனைகள் இல்லை, அவ்வளவையும் சமாளிக்கும். இப்படிப்பட்ட வகையிலே அங்கே பார்க்கின்ற போது அங்கே சூரியன் மறைய 2 பேருக்கு கடை அளவு தான் இருக்கு, 2 வில்லளவு தொடர்பு தான் இருக்கு.
முத்தி உலகத்தை அடைந்தவர் யாவருக்கும் முதற்கடவுளாகிய வேதத்தின் கொழுந்தாகிய கண்ணவனான் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா நீ சற்று பொறுவாய், போர் செய்யாத, கொஞ்ச நேரத்தில் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தவக்கோலம் கொண்டு அந்தன வடிவத்தில் கருங்கட போறார். யாருக்கு இது? திடமான உடம்பும் முடமாகி போகும் நாடு என்னும் ஒரு நோயால் திருநின்று செய்யும் நீதான செயல முறை வந்து சேரும் ஒரு நாள படமாடும் பாம்பை அடையாத கொண்ட பெருமாள் தனையே நினையாமல் பலனேதும் என்று பரிதாபமான படையான நோய்கள் அடையாமலும் நிலையான பொருளை திறமேதான் எடுத்து வளமான வாழ்வு பெருமேல நிலையான பொருளை திறமேதான் எடுத்து வளமான வாழ்வு பெருமேல. அதுபோல கூனி குறுகி வயதான வடிவத்தில் வரார். கர்ண மகாராஜனே, நான் மிகவும் வறியவன், நீயோ பெரியவன். நான் அரிய தவம் வேறுமனிலே செய்ய வந்தேன். ஆனால் வறுமையை அடியாக கொண்ட எனக்கு பெருமையாது சிறுமையால் உன்னை நாடி வந்திருக்கிறேன். ஏதாவது உன்னால் முடிஞ்சதை கொடுத்தருன்னு கேட்கணும். நீ ஏன் நொந்து நிற்கிற? ஏதோ கொடுப்பாயின்னு நம்பி நான் வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் கைவிட மாட்டாய் நம்புகிறேன்னு சொன்னான். என்று கொண்டு அந்த அந்தணன் உரைப்ப இரு செவிக்கு அமுதன கேட்டு வென்றிகொள் விஜய விஜய வெங்கணைய நெய்தளந்தளத்தின் விடுபோ நன்றன தவித்து தருபொருள் நவில்கட. கேட்டதே ரொம்ப சந்தோஷம். ரெண்டு அமிர்தமா காதில் விழுந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. என்னடா இந்த நிலையில நம்ம ஆடிப்பட்டு ரத்தம் சிந்த இப்படி தேர் மேல கிடக்கிறோம், தேரை தூக்கணும் முடியல, இந்த நேரத்தில் இவன் தாளம் கேட்கிறாருன்னு நினைக்கல. நன்றென நகைத்து தரத்தகு பொருள் நீ நவில்கன, என்ன பொருள் வேண்டும் சொல்லுங்க. அவன் கேட்டு அவர் அந்த வடிவத்திலே வந்த பரமாத்மா கேட்கிறார். ஒன்றிய வடிவின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றனும் உளமையுந்தான். உன் புண்ணியம் பூரா எனக்கு கொடுன்னு கேட்கிறார். நீ இதனால் செய்த புண்ணியம் பூராவும் எனக்கு நீ கொடுப்பாயா? அம்புகளால் அடிபட்டு கிடந்த கர்ணன் அந்தன சுழந்து இரு செவிக்கு அமுதனை கேட்டு மகிழ்ந்து, ஐயா வேதியரே, வேதியரே பெரியவரே, பெற்றோரியாரே, போதியரே, பொய்யுரைய மந்தனரே, உயிர்வும் வேலையில் ஒன்று கேட்டேன் பயிர் கண்ட மலை போல் மனமகிழ வேண்டி என கேட்பீர. ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க, கொடுக்கிறேன். கர்ண மகாராஜனே, நீ தர முடியாததை தருவாய் என்ற நம்பிக்கையிலே கேட்கிறேன். அது நீ இதுவரையிலும் செய்த புண்ணியம் அடைக்கும். அதாவது முன்பு செய்தது இப்ப செய்வது எல்லாம் சேர்த்து தர வேண்டும் என்று வேதியர் வடிவத்தில் வந்த பகவான் கேட்கிறார். அதை கேட்டோன்னு கர்ணன் அகமும் முகமும் இருந்தான். எல்லாரும் உலகத்துல இது போய் வயிற்று பசி நீக்குமா? புண்ணியத்தை கேட்கிறாரு. இது வயிற்று பசி நீக்குமா சொல்லுங்க. அந்த நேரம் பசி ஏதாவது கொண்டு வரணும்னா பொருள் கேட்கணும், பொருள் கேட்கணும், அல்லது ஏதாவது வேற ஏதாவது பசிக்கு ஏதாவது கேட்கணும். என்ன சொல்றான் கர்ணன்? ஆவியோ நிலையில் கலங்கியது ஆக்கை அகர்த்ததோ புறத்ததோ அறிய பாவியே வேண்டும் பொருள் எல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையா கோவிலாதி நான் செய்த புண்ணிய மனத்தில் உதவினேன் கொள்க நீ உனக்கு கோவில் பால் அயனும் நிகழ்களும் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ. பெரியரே, என் ஆவி உள்ளே இருக்கிறதா இல்லை வெளியே போயிருக்கிறதா எனக்கு தெரியல. நான் நல்ல நிலைமையில வேண்டியவர்களாம் வாரி கொடுக்கும் போது நீங்க வரல. ஆனா இப்போது நான் சாக போகிற நிலையில இருக்கும் போது கேட்கறீங்க. அதனால உங்களுக்கு கொடுத்து நன்மை பெறாமல், அதனால உங்களுடைய அழகையும் பிரம்மஸ்வரூபத்தையும் பார்க்கும் போது சத்தியலோக நாயகனாக பிரம்மதேவர்களும் உங்களுக்கு நிகராக மாட்டார் என்று சொன்னால் இதை விட புண்ணியம் பெரிதோ? இதை விட புண்ணியம் எனக்கு பெருசா தெரியல.
புண்ணியத்தை கேட்ட உடனே கர்ணம் புரிஞ்சுக்கிட்டான். வந்தவன் வறுமையில் வாடுகிறேன் ஏதாவது பொண்ணு கேட்டவன் புண்ணியத்தை கேட்குறானே, புண்ணியம் வந்து வறுமையை ஓட்டுமா, வயிற்று பசி தீக்குமா, வந்தவன் பகவான் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டான். யார்? கர்ணன். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுக்கு பின்னால ஐயா என்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பது என்னவோ திடமில்லையே. ஆகினால ஒரு மனிதனுடைய உயிரை இவ்வளவு சீக்கிரம் ஒரு சுடக்கு போட நேரத்தில் கூட போயிடும். யாருமே வந்து நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்போம், ஒரு நம்பிக்கை தானே தவிர, ஆனால் எந்த நேரத்தில் எப்படி எந்த மாதிரியான வகையில பகைவராலோ இடைமின்னல் காற்றினாலோ இல்லை விச சந்துகளாலோ இல்லை வேற ஏதாவது உடம்பு இருக்கிற குறையினாலோ எப்போ வேணாலும் உயிர் போகணும். அது யாரும் மாற்ற முடியாது, மறைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி இந்த புண்ணியம் என்பது உங்களை பெரியதாக நான் நினைக்கிறேன். எப்பவுமே எவன் நமக்கு தலைக்கு மேல நிற்கிறான். உயிர் நிரந்தரம் இல்லை, அதுக்கு முன்னால் நற்கதி பெற வேண்டும், தான தர்மங்களை செய்யணும். உடனே அந்த இடத்துல என்ன செய்தான்? இப்போதே நான் செய்கிறேன் என்று கண்ணு என்ன மொழிந்து நிலையான் கண்ணனை உபகையின் கருத்தினால் நோக்கி கைப்புணல் உடன் தருகின்ற அன்னவன் இதய தம்பின் வாயம்மாள் அளித்தலும் அங்கையால் முற்றால் முன்னமோர் அமுனன் சென்று நீரேற்றும் உலகம் உடன் கவர்ந்தோம். கைகோப்பிய வணங்கிய கர்ணன் தன்னை வணங்காதவர்களாம் பேரணி போன்ற கர்ணன் மகிழ்வோடு பார்த்தான். என்ன பார்க்கிறாய் கண்ணா? தாரை வார்க்க நீர் இல்லை என்றா? சரி, தன்னுடைய உடம்புல பார்த்திருக்கிற அந்த அம்பை பிடுங்கினா ரத்தம் மாதிரி வந்தது, அதையே தன்னுடைய கையில ஏந்தி தாரை வார்த்து கொடுக்கிறாய், என்னுடைய புண்ணியம் அனைத்தும் கொள்க நீ என்று. அப்போ மனைவி கூட இருந்து அந்த தானம் செஞ்சாதான் படிக்கும், அப்பதான் அந்த பலன் இருக்கும். அப்போ தன்னுடைய மனைவியா இருக்கிற பொன்மாலையை மனதிலே நினைந்து கொண்டு அந்த அம்பை தாரை வார்த்து கொடுக்குறான் ரத்தத்தின் மூலமா. முதல்ல ரத்த தானம் பண்ணணும், அவன் தானத்தான். பகவான் கையை ஏந்துறாரு. வாங்குவை கீழா இருக்குது, கொடுக்கறவை மேலா இருக்குது. அதனாலே ஆதியில் செய்த புண்ணியம் அனைத்தும் தாரை வார்த்து தந்தேன் கொண்ட புத்திரன் சொல்லியிருந்தது. உலகத்துல யாருமே செய்யாத ஒரு பெரிய தியாகத்தை செய்ய, இதுவரைக்கும் இவன் தானம் செய்து கணக்கில்லாம வாரி கொடுத்ததுதான் துரியோதனன் கொடுத்த சொத்து. ஆனா இவன் உடம்புல இருக்கக்கூடிய புண்ணியம் இருக்கிறத அதை தார் வார்த்தை கொடுத்தானே, இது இவனுக்கு உரிமையான சொத்து. பொதுவா பாத்தீங்கன்னா நாடு கொடுக்கலாம், நகரம் கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம், ஆபரணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம். ஆனா புண்ணியத்தை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த புண்ணியத்தை கொடுக்கின்ற முதல் ஒரு உலகத்திலேயே ஒருவன் இருந்தானால் அது இவனாத்தான் இருக்கும். நான் செய்கிற புண்ணியம் அனைத்தும் செய் புண்ணியம் என்றால் என்ன? நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது, சென்றது, சென்று கொண்டிருப்பது, செல்ல போவது, செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்யும் புண்ணியம், இதுநாள் வரை செய்த புண்ணியம் யாவும் கொடுத்தால் அதுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா? அந்த புண்ணியத்தையும் கொடுத்து, புண்ணியத்தை கொடுக்கறதுனால ஒரு புண்ணியம் கிடைக்குமா, அதையும் சேர்த்து கொடுத்துட்டேன்னா புண்ணியம் அனைத்தும் அப்படிங்கிற வார்த்தையிலே எல்லாம் அடங்கி போச்சு. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உலகிலேயே அப்போ அந்த நேரத்துல பகவான் அப்படின்னு நெகிழ்ந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியமான நான் இங்குதான் பார்க்கிறேன். யாருமே தன்னுடைய சொத்து சுகத்தை கூட ஒரு பொருளை கொடுக்க கூட 1000 தடவை யோசனை பண்ணுவாங்க. ஆனா நம் புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு ஐயா பட்டி தொடர்ந்து இருவரை புண்ணியப்பாமே பட்டிருந்தா சொல்றாரு. அதான் நம்ம கூட வரும். அதையும் தானமா கொடுக்குறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எல்லாருக்கும் அந்த கருணைங்கிறது வராது, அது இயற்கையா அமையணும். தயமும் நட்பு ஈகையும் பிறவி கொள்ளணும்னு அவையார் சொல்றாரு. சித்திரம கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், நெத்த நடை நடைப்பழக்கம், வைத்தது கல்வி மனப்பழக்கம், தயவு நட்பு ஈகை பிறவி கொள்ளணும். யாரு? சிலது பழக்கத்தில் வரும், சிலது வந்து பிறவி குணமா அமையணும். பிறவி குணமா அமைஞ்சது நல்லதா அமைஞ்சாலும் போகாது, கெட்டதா அமைஞ்சாலும் போகாது. தர்மனுடைய தர்ம குணம் கடைசி வரைக்கும் மாறலை.
துரியோதனுடைய திருக்கூட கடைசி வரைக்கும் போகணும். இதுதான் இயற்கை. அதனால கடல் எந்த குணமா இருந்தாலும் இயற்கை அமைஞ்ச குணம் அந்தந்த ராசிப்படி பிறந்த போது இருக்கிற குணம் கடைசி வரைக்கும் இருந்துதான் இருக்கும். அது யாரும் மாற்ற முடியாது. கஞ்சாதி கஞ்சராஜா, லோபிகள் திலகன், சிக்கன சக்கரவர்த்தின்னு பல பெட்ட பெயர்கள் வாங்கிட்ட ஒரு தர்மபாலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். தன் வீட்டில் வயசான ஆட்டை அதிக விலைக்கு விற்கலாம்னு கருதி அந்த ஆட்டு வாயில 2 குடம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உடம்பு பெருக்கிற மாதிரி செஞ்சு அந்த ஆட்டை போய் சந்தையில் விற்றுட்டு வரலான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க சைக்கிளை ஓசில வாங்கிட்டு ஒரு கூடையில் வச்சு கட்டிக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு போகிறான் சந்தைக்கு. கண்ணாடி பாத்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டுட்டு போகிற மாதிரி சந்தைக்கு கொண்டாந்து சேர்த்தான். பாவம் அவனுடைய நேரம் சின்ன கழுக்கடிக்கு சைக்கிள் கீழே விழுக ஆட்டினுடைய வயிற்று மேலே அந்த கஞ்சன் தர்மபாலன் விழுந்தா ஆட்டு வயிற்றுக்கிற 2 குடம் தண்ணீர் வாய் வழியா இருந்து வெளியில சந்தையில வடை சொல்லிட்டு இருந்த பாட்டியினுடைய எண்ணெய் சட்டையில் போய் விழுக. அடப்பாவி 100 ரூபாய் வடையும் இப்படி எல்லாம் எண்ணெயும் வீணா போச்சு, என்ன செய்யணும்னு அழகிக்கிட்டே அந்த பாட்டி கஞ்சனுடைய ஓசி சைக்கிளையும் பிடிக்கிட்டு அவ ஆட்டையும் பிடிக்கிட்டு அதோட வடைக்கு போட வச்சிருந்த மிளகா பொடி அவங்க மூஞ்சி கண்ணுல போட்டு கஞ்சம் வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு ஓடனா செருப்பை பிஞ்சு போயிருக்கணும், அதன் கையில் தூக்கி போடணும். ஆனா அவன் கஞ்சத்தான அவனை விட்டு ஓடல. நம்முடைய அந்த மாதிரி உலகத்துல எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனசு கோடியில் ஒருத்தருக்கு தான். அப்படிப்பட்ட வகையிலே பாகு தொழுது மடர்தோ விதித்து நின்று அழுதுகாமற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பார். இங்கு எழுது கீழ்கணக்கு என்ன அவர் ஈசன் அப்பர் சொல்றார். நம்ம செய்கிற எல்லா புண்ணிய பாவத்தையும் அவர் எழுதி வச்சிருக்கார். அதான் கீழ்கணக்கு மேல் கணக்கு சொல்றார். எனவே நாம் செய்கின்ற புண்ணியத்தை தானம் செய்ய முடியாது. புண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். நாம சேர்க்கின்ற பொருளையும் சதமென்று நம்ப முடியாது. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுனால தவறில்லை. ஆனால் பிள்ளைகள் செய்கிற புண்ணியம் தாய் தந்தரை சேராது. சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, கணவன் செய்யக்கூடிய புண்ணியத்துல மனைவிக்கு பங்கு உண்டு. ஆனா மனைவி செய்யக்கூடிய பாவத்துல கணவனுக்கு பங்கு கிடையாது. மனைவி செய்யக்கூடிய புண்ணியத்துல கணவனுக்கு பங்கு கிடையாது, பாவத்துல பங்கு இருக்கு. ஒரு வகையில் பெண்கள் கொடுத்து வச்சவங்க. கணவன் செய்யக்கூடிய பாவம் புண்ணியத்துல பாதி பங்கு வாங்கிக்கிறாங்க. நீங்க செய்யக்கூடிய பாவத்துல அவன் பாவம் பாதி பங்கு போட்டுக்கிறான். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதனால அதைத்தான் திரும்ப பாரதியார் சொன்னார், பெண்ணாய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்ய வேண்டும். இதுக்கு தான் சொல்லி பார்ப்போம். சில பேர் பெண்ணா பிறந்தது பெரும் பாவம் நினைக்கிறாங்க. ஆனா பெண் குழந்தை தான் தாய் தகப்பனை கடைசியில் காப்பாற்று. ஆண் குழந்தை அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இதைத்தான் நான் சொன்ன வந்து ஒரு புலவர் பாடிட்டார். மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னரை சேரும், தெண்டிரல் மன்னர் செய்த தீங்கு மந்திரியை சேரும், தொண்டர்கள் செய்த தோஷம் தொடர்ந்து தம் குருவை சேரும், கண்டன மொழியால் செய்த கள்ளமும் கடவுளுக்காமே என்று இதை அப்படி பாடி. எவ்வளவு பெரிய உயர்ந்த சிவராய் இருந்தாலும் கூட கூரை இல்லாவிட்டால் அதுக்கு பேர் குட்டி செவர்னு பேர். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் தானம் செய்யாவிட்டால் அவன் அதற்கு சமம் என்று பொருள். கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் உண்டோ. சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினார். அவன் ஏன் கர்ணனை பாடலைன்னா, துரியோதனன் கொடுத்த பொருள அவன் கொடுத்ததா அவன் கொடுத்தானே தவிர அவன் கொடையாகாது, அது கொடையாகாது. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு சொன்னா கொஞ்சமா இருந்தாலும் அது தூய மனத்தோட கொடுத்ததுனால்தான் கொடிக்கலான பாரியே என்று சொல்லிட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு அவளுக்கு சொன்னார். கர்ணனை உதாரணமா அவர் எடுத்துக்கல சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பிறகு வேதிய நாயமா பகவான் மல்லலம் தொடையன் இருவனை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுக உனக்கு கருதும் என்று உரைப்ப சூரன்மா மகனை சொல்வான். அப்பா புண்ணியத்தையே நீ தானம் கொடுத்துட்ட, புண்ணியத்தையே தானம் கொடுத்துட்ட, உனக்கு என்ன வரமோ கேளப்பா நான் கொடுக்கிறேன்னாரு. அப்ப அவன் சொன்னான், அல்லல் வினையால் இன்னும் உற்பவம் உண்டாயிரும் 7 உறப்பு இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையாய் இதயம் நீ அழித்தி என்றான். கர்ணராஜனே உனக்கு ஏதாவது கேள்வி சொல்லும் போது அந்த ரத்தத்தை இவர் வாங்கின உடனே இவருக்கும் கொடுக்கணும்னு என்ன வந்துருச்சான். ஐயா வேதியர் பெருமானே, யாரோ நீங்க தெரியாது, கடவுளை போல வந்தீங்க, புண்ணியத்தையும் தானமா வாங்கினீங்க, வரவும் தரதா சொல்றீங்க, ரொம்ப நல்லது. இனிமேல் நான் பிறக்க போறதில்லை,
அப்படி ஒருவேளை விளைப்பின் காரணமாக இப்போது நான் அதாவது இப்போது செய்த பாவங்களின் காரணமாக மறுபடியும் பிறப்பு எடுக்க நேரிட்டால் எத்தனை பிறப்பு வந்தாலும் யார் என்னிடத்துல வந்து இல்லை என்று கேட்டாலும் அவருக்கு மனம் போடாம கொடுக்கக்கூடிய நல்ல இதயத்தை நல்ல இரக்க சிந்தனையை வரமா கொடுன்னு கேட்டான். வேதியிலான கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், மகிழ்ந்து கர்ணனை இரு கையாலும் அணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரித்தார். பிறகு சொல்கிறார், எத்தனை பிறவினி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முத்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவரும் ஒருவனா மூர்த்தி. இவன் என்ன கேட்டான், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் யார் எதிர்த்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும்னு கேட்டான். சரி, ஏழையா பிறந்துட்டான்னு வச்சுங்க, யாராவது கேட்டேன் எப்படி கொடுக்க முடியும்? அதை கருத்தில் கொண்டு பகவான் என்ன சொல்றாரு, ஈகையும் செல்வமும் எய்தி. நீ ஈகை மட்டும்தான் போட்ட செல்வம் இருந்தாதான் ஈகை கொடுக்க முடியும், செல்வம் இல்லாத கொடுக்க முடியாது. அதை அவன் சேர்த்து கேட்கலாம், ஏன்னா இவர் சேர்த்து சொல்லிட்டார். எனக்கு யாருக்கு வேணாலும் இரக்கம், அந்த இரக்க சிந்தனை மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னானே தவிர செல்வம் இருந்தால் தானே சேர்த்து கொடுக்க முடியும், யாரு கேட்டாங்க. அதனாலே எத்தனை பிறவி எடுக்கணும், ஈகையும் செல்வம் மீது முத்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவரில் ஒருவனா மூர்த்தி. இன்பத்தில் பேரின்பம் இணையனும் இல்லாத ஏகையும் கருணையும் மேலும் கருணா, ஏகையும் கருணையும் ஏதுமே சிவந்ததம்பா உந்தனின் இருகரமே, ஏதுமே சிவந்ததம்பா இருந்தனின் இருகரமே, ஏகையும் பொய்யல்தமே கருணா, ஏகையும் பொய்யல்தமே. இன்பத்தில் பேரின்பம் இணையதும் இல்லாத ஏகையும் கருணையும் மேலும் கருணா, ஏகையும் கருணையும் மேலும். சொத்தையும் தான் கொடுப்பார், சுகத்தையும் தான் கொடுப்பார், புண்ணியம் கொடுப்பாரோ சொல் கருணா, புண்ணியம் கொடுப்பாரோ சொன்னாது மண்ணிலே மறையாதது. வாழ்வாக்கு வாழ்ந்து நின்றாய், வாரியும் வழங்கி நின்றாய், தாழ்வெதும் அடையாதம்பா கருணா, தாழ்வெதும் அடையாதம்பா. இன்பத்தில் பேரின்பமும் இணையதும் இல்லாத ஏகையும் கருணையும் மேலும் கருணா, ஏதுமே சிவந்ததம்பா உன் கரமே, ஏதுமே சிவந்ததம்பா. ஆகையினால உண்மையிலேயே வருவதும் போவதும் இரண்டு, இன்பமும் துன்பமும். வந்தால் போவாது இரண்டு, புகழும் படியும். போனால் வராது இரண்டு, மானமும் உயிரும். தானாக வருவது இரண்டு, இளமையும் முதுமையும். அடக்க முடியாதது இரண்டு, ஆசையும் துக்கம். தவிர்க்க முடியாத இரண்டு, பசியும் தாகமும். பிரிக்க முடியாத இரண்டு, பந்தமும் பாசமும். இழிவை தருவது இரண்டு, பொறாமையும் கோபமும். அனைவருக்கும் சமமாவது இரண்டு, இறப்பும் பிறப்பும். உடன் வருவது இரண்டு, புண்ணியமும் பாவம். ஆகவே அப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது இடுவாய் மனனே கதிகேள் இரவாது இடுவாய் வடிவேல் இறைவாய் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைத்தோள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவியும் என்று கந்தர் நம்பதிலே அருணகிரிநாதர் பாட்டு. அதனாலே அப்படிப்பட்ட வகையில நம்மால முடிந்ததை கொடுக்கணும். அதுதான் இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சில பேர் வேண்டுவாங்க சுவாமி கிட்ட. என்ன வேண்டுவாங்க தெரியுமா? சுவாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, குழந்தையது. குழந்தை இல்லாததுக்கு எத்தனையோ காரணம் இருக்குது. பகவானுக்கு தெரியாதா? அவன் குழந்தைன்னு நமக்கு தெரியாதா? இதை இவர் சொல்லிதான் தெரியணும். அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு, தெரியாம முறையிடுறான்.
சில பேர் வேண்டுவார்கள், சுவாமி புதுசா ஒரு கடை வச்சிருக்கிறேன், 50,000 ரூபாய் லாபம் தான் 5 ரூபாய் உண்டியில போடுறேன். 50,000 ரூபாய் லாபம் தான் 5 ரூபாய். சாமிக்கே சமைச்சிங்க, என்ன பண்ண? அந்த மாதிரி பார்க்கின்ற போது ஆண்டவரிடத்தில் அருளான் நான் வேண்டுதல் கேட்டால் புரித வேண்டும், அணுத்துணையும் சினம்தாமும் அடையாமை வேண்டும், அருளாய உலகமெல்லாம் அருள்மைக்கு ஞானம் அன்றிடத்தை வல்லருடைய வாழ்த்தியிட வேண்டும், இருளாமை உருள் வேண்டும், எடையிடத்தால் சுகம் மாய்த்திட வேண்டும், எவ்வுயிரும் இன்பமடைய வேண்டும், பொருளாமோ திருவடி உடையதாயும் நானும் விழுந்து ஒன்றாயும் பொருந்து வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வல்லதார் சொன்னார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாத அந்த புண்ணியத்தை செய்து இப்போது பகவானால் வரமும் பெற்றுவிட்டார். பொதுவா இந்த கர்ண மோட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த 17வது நாள் போரிலே மிக முக்கியமான கட்டம் என்று கூட இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது உடனே அவனுக்கு சங்கு சக்கரத்தோட கூடிய சதுரபத்தோடு காட்சி கொடுக்கிறார். அவனுக்கு யாருக்கு? கர்ணனுக்கு. ராதா ரமண கோவிந்தா, ரமண கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா, வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி பதையே. எப்படி காட்சி கொடுத்தாராம்? முன்பு கசேந்திரம் என்ற யானையின் முதலை கவ்விய போது உடனே அவன் கொள்வதற்காக கருட வாகனத்தில் அந்த சக்கராயத்தை விட்டு அவருடைய அந்த முதலையை கொண்டு கஜேந்திரத்தை காப்பாற்றினார். அப்போ வந்த வடிவம் எப்படியோ அந்த வடிவத்தில் வந்தார். ஒரு புருஷன் சொன்னா பொண்டாட்டியை பார்த்து, அடியே கமலா, 20 வருஷத்துக்கு முன்னால பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறியா, ஆஹா அப்படின்னு. அவ சொன்னா, ஏன் இருக்க மாட்டேன், நீ 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்த புடவை தான் இன்னும் கட்டியிருக்கிறா, அப்புறம் அப்படிதான் இருக்கு. அவன் சொன்னதுக்கு சரியான பதில். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஆண்டவன் என்றும் புதியவன், மாறுபாடு இல்லாதவன், ஆதியும் அந்தம் இல்லாதவன், பைந்துலபம் அணிந்தவன், பரந்தாமன், தேவர்கள் பூமாறி பிடிக்கிறார். கர்ணன் தனது இருவழியாலும் அந்த விஸ்வரூபத்தை கண்டுகளிக்கிறார். திருக்கண்டேன் பொன்மேடி கண்டேன், திகழும் அருக்கன் அணிதிரமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னா அணி கண்டேன், புரிசங்கம் கை கொண்டேன், என்னாடி வண்ணன் என்ற பாசுரத்தை போல அவன் அப்படியே வணங்கியிருக்கிறான். இவையெல்லாம் பார்த்து அர்ஜுனுடைய கடையினாலே அடிபட்டு உயிர் போகவும் செந்தாமரை கடன் திருவடியை காணவும் நான் பெரும் பாக்கியம் செய்தேன். பெருமானே, கருணை உள்ளவனே, கார்மேக கடவுளே, ஆனந்த ரூபனே, இடையில்லாத வடிவிலே கருணை கடலை எப்போது பார்க்காத என்னை இப்போது பார்க்க வைத்தாயே, உன்னுடைய விஸ்வரூபத்தை எனக்கு காண வைத்தாயே, நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன். நீல கடல் அலைமேல நீந்தி வரும் சுடர் போல பாற்கடலின் அடிமீத பள்ளி கொண்டாய் பெருமானே, பாதினிலே தேடி செல்லும் பக்தர்களும் ஓடியுள்ள பகவானே உன் போல தேடி வரும் தெய்வம், பகவானே உன் போல தேடி வரும் தெய்வம். நீலக்கடல் அலைமேல நீந்தி வரும் சுடர் போல பாற்கடலின் அடிமீத பள்ளி கொண்ட பெருமானே, பாற்கடலின் அடிமீத பள்ளி கொண்ட பெருமானே. தீர்த்தங்கள் முழுகவில்லை, பணதவங்கள் செய்யவில்லை, பார்க்கும் போது எல்லாம் உன்னை படித்தே நான் பேசி நின்றேன். கார்முகிலின் மேனியனே, கருணை கொண்டால் போதும் என்றாய், வாரணது அருளியனே, எந்தனுக்கும் அருளினாய். நீலக்கடல் அலைமேல நீந்தி வரும் சுடர் போல பாற்கடலின் அடிமீத பள்ளி கொண்டாய் பெருமானே, பாற்கடலின் அடிமீத பள்ளி கொண்டாய் பெருமானே. பெருமானே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் உன்னை பார்த்த போதெல்லாம் நான் வேள்விகள் செய்யல, கங்கை போன்ற புண்ணிய நதிகள் மூழ்கல, 5 தீயினுடைய நடுவில் நின்று செய்யக்கூடிய அஷ்டாங்க யோகம் செய்யல, மலர்களை கொண்டு உன்னை பூசிக்கவும் அர்ச்சிக்கவும் இல்லை. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய நீ என் மனதிலே உள்ளே நிறுத்தி தியானிக்கவும் இல்லை. பெருந்தவன் செய்தாலும் அடைய முடியாத பெரும்பயனை உன்னுடைய காட்சியினாலே எனக்கு காண வைத்திருக்கிறார். நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கடைசி காலத்திலே உன்னுடைய தரிசனம் நான் காண்பது. இந்திரனுக்கு கவச குணங்களை தந்தேன், பெரிய புண்ணியத்தையும் உனக்கு தந்தேன். உன்னையன்றி வேறு யாரும் துணையும் இல்லை, வேறு கதியும் இல்லை. ஆகினாலே என் தவப்பயனால் இந்த பெருவார்வை பெற்றேன். வானுலக கங்கையால் தோன்றிய திருவடிகளை வழங்கப்பட்டேன். சந்திரனை உண்டாக்கி உன்னுடைய மேன்மையான திருவுளத்தில் மதிக்கப்பட்டேன். துளசி மாலையும் கலவை சார்ந்து மனித உன்னுடைய திருமார்பம் தோற்றம் தீண்டப்பெற்றேன். பகவரை முன் பிறந்தப்பட்ட அர்ஜுனன் அம்பாள் வழியை அணிந்து கீழே விழுந்த பின்பும் உன் சிறந்த திருநாமங்களை நான் சொல்லப்பட்டேன். கடைசி காலத்துல இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். அப்பதான் யார் இறைவனுடைய திருநாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு நல்ல கதை உண்டு அப்படிங்கிறது. கடைசி காலத்துல உன்னுடைய திருநாமங்களை சொல்றதுக்கு எனக்கு பாக்கியம் கொடுத்தீன்னு கேட்கணும், சொல்லணும். உண்மையிலேயே இப்போ இடையிடையில உங்களை ஏன் இறைவனுடைய திருநாமத்தை நான் சொல்ல வைக்கிறேன்னா, எப்போது பார்த்தாலும் சொல்லி கொண்டிருந்தால்தான் கடைசியில் அந்த நினைப்பு வரும். இல்லைன்னா ஐயோ நான் போறேன்னு ஒரு மகள் கல்யாணம் பண்ணால் செஞ்சுட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, ஒருத்தங்கிட்ட 50,000 கொடுத்து வச்சிருக்கேன் அவனுக்கு கடைசிக்கு போனாலும் பரவாயில்ல. இதெல்லாம் கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் நினைக்கிறதா? கடைசியில் அவன் என்ன நினைப்பானு இறக்குறானோ அந்த நினைப்பு அந்த பிறகுதான் வருமா, பெரியவர்கள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஒரு பெரியவர், நல்ல வசதியானவர், எல்லா சுகத்தையும் அனுபவிச்சாரு. அப்புறம் கடைசியில் அவருடைய முடிவு காலம் நெருங்கிச்சு. சொந்த பந்தமெல்லாம் ஒன்றா கூடி நிற்குது. உடனே அவர் காலமெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை அதிகமாக சொல்லாதனால இறைவனுடைய திருநாமத்தை கடைசியில் சொல்லணுமே, ஏதோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மூ மூ அப்படின்னாரு. ஏதோ முருகனை பற்றி சொல்ல போறாரு போடுன்ட்டு சொல்லுங்க சொல்லுங்க 2 இடத்துல தான் சொல்லுங்க சொல்லுங்கன்றாரு. ப்ரோ அப்படின்னு இன்னும் ஒரு சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க சொந்தக்காரனா வற்புறுத்துறாங்க. அப்புறமா தம் கட்டி முருக 2 தோசையினர் உயிர் போயிடுச்சு. என்னடா முருக நாமத்தை சொல்லுவாருன்னு பார்த்தா முருக 2 தோசை வேணுங்கிறாரு கடைசியில. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தோசை வச்சுதான் படையல் பண்ணி படைக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவர் கடைசியில் அப்படித்தான் நினைச்சாரு. எந்த நினைப்போடு போய் நினைக்கிறோமோ அந்த பிறகுதான். அதனாலதான் ஒரு ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு அரங்கமான நகருள்ளாண்டியது. முதல்ல சொல்லிக்கிட்டு வந்தாதான் கடைசியில் இந்த நினைப்பு வரும். கடைசியில் இல்லைன்னா அது வராது என்பதனாலே கடைசியாவது எனக்கு இதை ஞாபகப்படுத்தினேன்னு கேட்கிறான் கர்ணன். இது வரைக்கும் உன்னை பகச்சுதான் நின்னேன், துரியோதனன் உன்னை கண்டபடி பேசியிருக்கேன். ஆனால் கடைசியில என்னையே நான் உணர வைத்தேன். என்னை உணர வைத்தாய், உன் பெருமையை சொல்ல வைத்தாய். இப்போது உன் திருநாமத்தையும் உரைக்கப்பட்டாய். யார் செய்யும்? அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி அப்படி ஒரு மனதிலே உருக நிற்கிறான். இங்க அப்படி நிற்கின்ற அந்த தருணத்திலே அப்போ கிருஷ்ணர் கர்ணனை மெகிழ்வுடன் நோக்கி, கர்ணா, தேவேந்திரனுடைய உன் கவச உடலை வாங்க வச்சது நான் தான். புத்தி தேவியை கொண்டு உன்னுடைய பிறப்பு வரலாறை உனக்கு உணர்த்தியதும் நான் தான். நாகாசத்தை ஒரு தடவை மறுதடவை விடாம புத்தி தேவி மூலமா வர வாங்கப்படுறது நான் தான். நாகாசத்தை ஒரு முறைக்கு மேல அர்ஜுன மேல விடக்கூடாது என்று சொல்ல வைத்தவனும் நானே தான். இதையெல்லாம் நான் செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா?
உன்னிடத்துல அதிகமான பிரியம், அதனால் விரைவிலே என்னிடத்துல அழைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே பிரயத்தனம் பண்ண, இல்லாவிட்டால் உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னார். கருணையே வடிவான கண்ணன். பிறகு எல்லா கடல்களும் எல்லா மலைகளும் எல்லா உலகங்களும் எல்லா தேவர்களும் எல்லா மனிதர்களும் எல்லா வடிவமாகி இடம்பெறக்கூடிய ஆயவர்களின் மென்மையான ஆடைகளையும் மனத்தையும் கொண்ட கவர்ந்த திருமால் அர்ஜுனனை நோக்கி சொல்றார், உன்னுடைய சபதப்படி கர்ணனை கனைவிட்டு இப்படி அவனை கொள்வாயா என்று சொல்லி கர்ணன் அர்ஜுனனை சொல்றார் கிருஷ்ணன். உடனே அஞ்சலேகம் என்ற கனை எடுத்து உடனே அந்த கர்ணன் மீது விடுத்தான் அர்ஜுனன். கிருகிருன்னு வேகமா போய் அந்த கர்ணனுடைய தலையை தள்ளிவிடும். அப்படியே அழுது போச்சு. கர்ணனுடைய ஆவி எங்கே நிற்காம நேரா சூரிய உலகத்துக்கு போய் சூரிய பகவானிடத்தில் சென்று ஐக்கியமாகிவிட்டது. சகசர கவசன என்ற ஒரு அரக்கன் அவனை நெடுநாள் வைத்திருந்து அந்த அசுர சக்தியை குந்தி தேவியிடம் வழங்கினான். அது வளர்ந்து கெடுதலை செய்யக்கூடிய துரியோதனத்தின் நட்பாகி கெடுதலுக்கு துணை போனது. உள்ளுடைய ரோஜாவிலே மனம் இருப்பது போல கெடுதலுக்கு இடையிலும் கொடுக்கின்ற நல்ல மனம் கர்ணனுக்கு இருந்தது. அதனால் கொடைவளலாகவும் நன்றி மரவாதமாக இருந்தான். செஞ்சோந்து கடனுக்காக துரியோதனுக்காக உயிரையும் விட்டான். கடைசியில கண்ணனுடைய கருணை அவனுக்கு தூய்மை ஆத்மாவாக மாற்றிவிட்டது. அதனால் கண்ணன் கருணை பெற்று கர்ணன் இப்போது புது ஆத்மாவாக சூரியன் இடத்துல போய் சேர்ந்தான். அடுத்த பிறவில இன்னும் தூய்மையான பிறவியாக அவதாரம் பண்ணி சிறுத்தொண்ட நாயனார் என்ற பெயரோடு அன்னதானம் செய்து அவன் முக்தி அடைந்தார். ஏன்னா எல்லா தானம் பண்ண அன்னதானம் பண்ண கர்ணன் அன்னசத்திரம் திறந்து வச்சு மற்றது செஞ்சா அன்னதானம் பண்ணல. அதனால இன்னொரு பிறவி அவனுக்கு. அதான் சிறுத்தொண்ட நாயனரா பிறந்து அன்னக்கொடி நாட்டி அன்னதானம் செய்து சிவபெருமனால் முக்தி அடைந்தான் குடும்பத்தோடு. அப்படி மூன்றாவது பிறவி தெய்வ பிறையாக ஆக வேண்டும் என்பது நூல்களுடைய சாராம்சம். கண்ணனுடைய உயிர் பிரிந்தவுடனே படைகள் நாடாவது செதிவோடு இதை பார்த்தான் துரியோதனை. எல்லாரும் ஓடோடி வந்து பார்த்து கதறி அழுதார்கள். முந்தியம் பொருள் விதயம் தொடுத்த கோணான் முடி சாய்ந்து என்று ஐவருக்கு முன்னோன் வீழ்ந்தான். அந்தி படுவதன் முன்னே அபிபோம் என்று அசரே எடுத்துரைப்ப அன்னையான குந்தே கண்முடம் முருக கண்ணீஸ்வர குடல் சரிய போர்க்களத்து கோகோ என்று கண்ணீர் வந்திருகை தடை பிடித்து தலைநாள் என்ற மகன் மேல் எழுந்தணுதான். பெருமானே, அர்ஜுனை அம்பினாலே பாண்டவருக்கு அண்ணன் கர்ணன் என்று தலை சாய்ந்து விழுந்து விட்டான் என்று மாலை பொழுது நீங்குவதற்கு முன்னால் உயிர் நீங்கும் என்று ஆகாசவாணி சொன்ன உடனேயே அப்போது இதை கேட்ட குந்தி தேவி தன் மகன் மூத்தவன் கர்ணன் இறந்து விட்டானா என்று உடனே அந்தோ என்று அது கதறி கதறி மனமுறி கண்ணீர் பெருகி கூந்தல் நாளைய ஆடை உலையும் வயிற்றிலும் வயிற்றிலையும் அடித்துக் கொண்டு வேகமா ஓடி வரா போர்கிறது. பார்த்த உடனே கர்ணன் மேல விழுந்து விழுந்து அழுகிறார் தலைமகன். இளம் வயதிலே குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தது. கன்னிப்ப ரூபத்தில கன்னிகளில் அந்திபடும் வேலையில கதிரனில் மொழியில இருமையில் சேர்ந்த உன்னை வெற்றேரை கண்மணிய மகனே மகனே பெற்றவுடன் நானும் அங்கே உலக பள்ளிக்கு அஞ்சி பெற்றவுடன் நானும் அங்கே உலக பள்ளிக்கு அஞ்சி குற்ற ஒரு பெட்டியில உதனைய
எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுகின்ற போது அங்கே அப்போ துரியோதனை கர்ண மனைவி தாங்க முடியாம மயங்கி கிடந்தான். எதையெல்லாம் பார்த்த பலர்கள் ஆச்சரியப்பட்டு மதிமயங்கி பாண்டவர் இருக்கிடம் போய் சொன்னாங்க. அர்ஜுனன் கர்ணனை கொண்டதை பற்றி தர்மனிடம் கூறி கொண்டிருந்த போது கர்ணனும் பக்கத்துல கிருஷ்ணர் இருக்கார். இதை கேட்ட உடனே பாண்டவர்கள் ஆச்சரியப்பட்டு உடனே கிருஷ்ணரை கேட்டார்கள், என்ன நடந்தது கிருஷ்ணா, நீங்க சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும், நான் உங்களோட எங்கேயாவது பிரியாத இருக்கும்போது என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு. உடனே பீமனுக்கு கோபம் வந்து விட்டதே. கதாயத்தை தூக்கி கொண்டு ஓடி வந்து, கிருஷ்ணா உனக்கு தெரியாத ரகசியம் உலகத்துல ஒண்ணு கூட இருக்க முடியாது. எந்த ரகசியம் இருக்கிறது? உள்ளதை சொல்றீரா அல்லது எங்களை எல்லாம் ஒரேடியா கொள்ளுகிறீரா? அது வந்தது பாவம் வாட்டுக்குள்ள உன்னை கொள்ளட்டுமான்றான். உடனே கிருஷ்ணன் பார்த்தார், பீமா அவசரப்படாது, ஒரு எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்றேன் கேள்வி, விஷயங்களை மட்டும் சொல்றேன். இதை கேட்ட உடனே பாண்டவர்கள் வந்து எல்லாத்தையும் சொன்னார். உடனே அவர் நடுக்கம் வந்து இடிகட்ட நாகம் கூட நடுங்கி பூமியில சாஞ்சாங்க. ஒரு வகையிலே கண்டபிரான் தெரிந்த எல்லாரும் அங்க வர்றாங்க. இதற்கிடையிலே மயக்கமா இருந்த துரியோதனை கர்ணனை கண்டு, அண்ணா என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாயா, பகைவரான கடலை கடப்பதற்கு அணிய தப்பமாக இருந்து உதவி செஞ்சாயே, எல்லா துன்பங்களில் இருந்து விடுபட இருந்த போது இப்போது என்னை காத்து நின்ற உயிர் தோழனாகிய நீயும் இப்படி இழந்து உன்னை தவிக்கிறேனே, நீ யாரை கொண்டு இந்த நாட்டை நான் ஆளப் போகிறேன்? அண்ணா யாருக்கும் அஞ்சாத உன் மரணத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று கர்ணனுடைய உடம்பின் மேல விழுந்து அழுகிறான். உண்மையிலேயே யாருமே அழுகாதவன் துரியோதனா அன்னைக்கு கர்ணனை பார்த்து அழுகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கையும் பாசமும் நட்பும் வைத்திருந்தான். அதனால என் வாழ்வுக்கு காரணமானவனே, என் உள்ளத்தின் வலிமைக்கு காரணமானவனே, இனி உன்னை இழந்து என் தம்பி மாறி வந்து இனிமேல் கடலால் சூழப்பட்ட அந்த உலகத்தை நான் எப்படி ஆளப் போகிறேன்? நானும் உன்னோடவே வந்து விடுகிறேன் கண்ணா, அண்ணா அண்ணா என்று அழுகிறான். எனக்காக சில பேர் போனாங்க, நான் மட்டும் இருந்து இந்த உலகத்தை ஆழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு. பிறகு கர்ணனுடைய முடிவு தாங்க முடியாமல் வாங்கி கதிரவன் சோகமாக மேற்கடலை சாய்ந்தான்.